நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னா நாங்கெல்லாம் காட்டுக்கு போறோம். காட்டுக்கா விரவு போறவா? வாங்க அள்ளி தூக்கிட்டு வரலாம். ஏங்க நீங்க வேற காட்டுக்கு காவலுக்கு போறோம். யாராவது நீ போறோம்? நான் போறேன், வள்ளியம்மா வர்றாங்க, நான் தோழி பொண்ணு வர்றாங்க, சேர்ந்து போறோம். தோழி பொண்ணா? எங்க வள்ளியம்மா சரி, நீங்க சரி. இந்த தோழி பொண்ணு இங்க இருந்து வந்தா அந்த தோழி பொண்ணு மேலேயே கருணாருங்க. இல்ல தெரிஞ்சுக்கணும்ல எப்படி யாரு என்னன்னு. என்ன பத்தி தெரிஞ்சுக்க மாட்டீங்களா? பாத்துட்டேங்க. அவர் பையன் தோழியை பார்க்கணும். புதுசா இருங்க பார்க்கலாம். நேரம் ஒன்னாவது காட்டுறேன் உங்ககிட்ட. அவளை அழைச்சிட்டு வந்து ஏங்க என்னன்னு தெரியலங்க, கொஞ்ச நாளாவே கண்ணு மூடி தூங்குனா அவர் முகமாவே தெரியுது. கனவுலையா? அடே அப்பாடி. தட்டை எடுத்து சாப்பாடு போடணும், தட்டை பார்க்கறேன், தட்டுலயும் அவர் முகமே தெரியுது. சாப்பாடு பெரியதா இருப்பாரோ? குழம்ப ஊத்துற குழம்புல அவர் முகம் தான் தெரியுது. தண்ணி குடிக்கலாமே சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்க தண்ணிலே அவர் முகம் தான் தெரியுது. எந்த நேரமும் தண்ணியில இருப்பாரோ என்னன்னே தெரியலங்க. எப்ப பார்த்தாலும் அங்கிட்டு திரும்பினாலும் அவர் முகம், அங்கிட்டு திரும்பினாலும் அவர் முகம், எப்ப பார்த்தாலும் அவர் நினைப்பவே இருக்குங்க. ஆனா அவரை காதல் பண்றேன். ஆமா, அவரை காதல் பண்றேன். சொல்லவா? சொல்லுங்க. நான் எரிக்கர மேலிருந்து 8 திச பார்த்திருந்து ஏந்திலேந்து காத்திருந்து காணல. மணி 7 8 ஆன பின்னு ஊரடங்கி போன பின் சொரு தண்ணி வேணும் தோணல. செம்மாங்கி காட்டு கேட்டு செங்காட்டு தூதாக போவேணும் அக்கறையில உண்டான ஆசைகளை உள்ளார பேரழகி ஒத்தி வருவா பாருங்க. அடியே பாப்பா எப்படிதான் இருக்கு அவளுக்குன்னு. அன்னக்கிளி ஒன்ன தேடுது 6 மாசம். ஆஹா, சொன்னது சரிதான். அடே அப்பா. அன்னக்கிளி ஒன்ன தேடுது
பெருசோ அவளும் மேடுவாடுது என்ன ஆஹா என்ன மாமா டே இப்ப உட்காந்துருக்க முடியலங்களால முணுங்குது நீ. முன்னு முன்னு இருக்குனாக்க கல்ல வச்சு ஏய், நச்சுக்க வேர்வடி கசகசன்னு இருக்கு. அப்படியா சரி நாங்கெல்லாம் காவலுக்கு போகணும் சரி. அம்மா வள்ளியம்மா வர்றாங்க தோழி ஒருத்தி வரா அவ வர்றதுக்கு முன்னால உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன் நல்லா சொல்லு பொறுமையா அடக்கமான சொல்லு. பெண்கள் அடங்காப்படாரி பெண்கள் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஐயா இல்ல உட்காருங்க அடக்கமான பெண்கள்லாம் குமிஞ்சத்துல நிமிராம நடப்பாங்க. ஆமா அடங்காப்பிடாரி பெண்ணுன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அடக்கமான ஒரு பொம்பளை பிள்ளை காய்கறி கடைக்கு காய்கறி வாங்க வரும். ஓஹோ மார்க்கெட்டுக்கு வருது. மார்க்கெட்டுக்கு வரும். எப்படி வரும்னா மேற்படி ஐட்டம்லாம் மறைச்சிக்கிறோம். மார்க்கெட்டுக்கு வரும்போது மார்க்கெட்டை மறைச்சு. ஆமா மேற்கட்டுனா மேற்படினா மேற்படி ஐட்டம்லாம் மறைச்சிக்கிட்டு அடக்க ஒடுக்கமா வரும். இப்போ நீங்க எல்லாம் காய்கறி கடை காய்கறி கடையை திறந்து வச்சிருக்கீங்க. கடை போட்டிருக்கான். ஆமா கடை போட்டுக்கிறீங்க சந்தையில். சரி நான் உங்கள்ட்ட காய் வாங்க வரேன். அடக்கமான பொம்பளை. சரி அடக்கமான பொம்பளை எப்படி வரும்னு இப்போ பாருங்க. காட்டுங்க காட்டுங்க. என்ன காய்கறி கடைக்காரரு அப்புறம் என்ன மாமி எப்படி இருக்கீங்க? என்ன ஒரு சைஸா பேசுற உன் பேச்சே சரியில்லையே. கும்முன்னு இருக்க மாதிரி இருக்கு. வர வர என்ன சாப்பிட்றீங்க? மாமா வேற வீட்டில் இல்லைன்னு சாப்பிட்றேன். அண்ணே வேற வீட்டில் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவரு மலேசியாவுக்கு மருத்துவ இருக்கணும் வாசிக்க போயிருக்காரு. நீங்கள் வீட்டில் என்ன புல்ட்டு வாசிக்கிறீங்க? நாதஸ்வரம் வாசி பழகிட்டு இருக்கிறப்பா. என்ன வச்சிருக்கிறீங்க? உனக்கு காய் வேணுமா மாமி? என்னென்ன காய் வச்சிருக்கீங்க? நீங்கள் ஒரு மாதிரியா பேசுறீங்க. புடலங்காய் இருக்கு, வாழைக்காய் இருக்கு, பீக்கங்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்கு, முள்ளங்கி இருக்கு. உன் கடையில் எல்லாம் நீளமாக தான் இருக்குமா? உரம் போட்டு வளர்த்து வச்சிருக்க காய்கறி பூரா. உன் காயை வாங்கி சாப்பிட்டு இப்போ ஒரு மாதிரியா பேசுறீங்க. பேச்சு உங்களுக்கு வாய் ஊருமே எப்படி? காரணம் அப்படிப்பட்ட பொம்பளை கிடையாது. மாமி வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போங்க. போறேன் போய. என்ன அப்படி வெறுக்கிறீங்க? நீங்க வாங்க எப்படி வச்சிருக்கீங்க? என்ன வச்சிருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன வச்சிருக்கீங்க? மாத்தாவ தெரியுது லட்சமா இருக்கீங்க. மாமி என்ன காய் வேணும்? என்ன காய் வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட இருக்கு வாழைக்காய், புடலங்காய், கத்தரிக்காய் இருக்கு, சேனக்கிழங்கு இருக்கு. தெரியாம வந்துட்டேன் உங்க கடைக்கு. ஏம்மா அப்படி சொல்றீங்க? எல்லாம் ஒரு மாதிரியாவே பேசுறீங்க. அப்படிப்பட்ட பொம்பளை நான் கிடையாது. சுரக்கா இருக்கு தேவமா. நீ என்னப்பா வச்சிருக்க? நம்மள்ட்ட கீரை வகைகள் உனக்கு அவ்வளவுதான். ஓ பிராப்த அவ்வளவுதான். பொசுக்கிற முடிஞ்சிருச்சு. இப்படி போயிட்டு அடக்கமான பொம்பளை. சரி அடங்கப்படாரி போறோம். அது எப்படி வரும் பாப்போம் எப்படி இருக்குன்னு. ரெடி பண்ணு ரெடி பண்ணு. அப்புறம் என்னடி எப்படி இருக்கிற? ஆஹா ஏதோ மார்க்கமா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாம் காய்கறி கடை. என்னடி என்ன அப்படி இருக்கிற? என்ன ரவுடிச்சல் பண்ணிட்டு இருக்கிற? என்ன சாப்பிடுறியா? நீ சாப்பிடுறியா? போடி புண்ணாக்க தின்னி. போடி அவிச்ச முட்டையை கடிக்கி. சுண்ணாம்ப தின்னி. அடி போடி மானகட்ட முண்டை. வாடகை கடிக்கு ஓட போடி 3 காசு முண்டை. அடி போடி அடங்கப்படாது. குடிக்க முட்டை கடிக்கு. வாயை பத்தியா இது மாதிரி வச்சிருக்கா? எவுட்டு இது மாதிரி போடி மதங்கிட்டு ஊக்காளி முண்டை. நீ வச்சிருக்க? நான் ஊக்கால பண்றேன். டேய் ஆளு அழகா இருக்கு. இப்படி ரவுடி முண்டை மாதிரி நடந்துக்க. நான் ரவுடி முண்டை சொல்றேன். போடி வளைச்சு தெரியாது. போடி போடி